ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம முன்னோர் காலத்திலேருந்து நம்ம சாப்பாடுற சாப்பாட்டில் 6 சுவைகளுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் தினத்தனிக்கும் 6 சுவைகள் எடுத்துக்கிறோன்னு கேட்டால் அது டவுட் தான். ஸோ நம்ம 6 சுவைகளையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 சுவைகளை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இட்லி பானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியானது. நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன். மணத்தக்காளி வத்தல் உப்பு இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. பேனில் மீதி இருந்த எண்ணெயிலே சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட மணத்தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. நான் இது எடுக்க வேண்டிய பதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வத்தல் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா நொறுங்கணும். இதுதான் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதே பேன்லேயே சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதே பவுல்லே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த பருப்பு, மிளகாய், தேங்காய், மணத்தக்காளி வத்தல் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவின்னு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போது நெல்லிக்காய் எப்படி வெந்திருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணாலே அது ஓப்பன் ஆயிடணும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நெல்லிக்காய் வேகிறதுக்கு. இப்படி நீங்கள் வேக வைக்கும்போது அந்த நெல்லிக்காயில் இருக்க சத்துக்களும் குறையாது. ஸோ நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆனோன்னு கொட்டை தனியாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 நெல்லிக்காய் மட்டும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. எல்லா சுவையுமே கலந்து இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கடைசியாக இந்த சட்னியை தாளிச்சிடலாம். நம்ம அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து நம்ம சட்னியில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி, தோசை, சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.